ஓம் சாந்தி 15/4/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் உத்தமத்திலும் உத்தமமாக்கும் யுகமாகும். இங்குதான் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்க வேண்டும். கேள்வி: கடைசி கால பயங்கர விநாச காட்சிகளை பார்ப்பதற்கான மன வலிமை எந்த ஆதாரத்தில் வரும்? கடைசி காலத்தில் வரக்கூடிய பயங்கரமான விநாச காட்சிகளை பார்ப்பதற்கான மன வலிமை, மனசக்தி எதன் ஆதாரத்தில் வரும்? பதில்: சரீர உணர்வை அழித்து கொண்டே செல்லுங்கள். இறுதியான காட்சி மிக கடுமையானது. பாபா குழந்தைகளை திடமாக்குவதற்காக அசரீரி ஆவதற்கான செய்தியை கொடுக்கின்றார். எப்படி பாபா இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கு கற்பிக்கின்றாரோ அப்படி நீங்களும் சரீரத்திலிருந்து தன்னை தனியாக உணருங்கள். அசரீரி ஆவதற்கான பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுது வீடு செல்ல வேண்டும் என்பதுதான் புத்தியில் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. கங்கை மட்டுமின்றி எந்த நதியானாலும் தண்ணீரை கண்டுவிட்டால் மக்கள் தண்ணீர் தூய்மை செய்துவிடும் என்று புரிந்துள்ளனர். இது புத்தியில் பதிவாகி உள்ளது. ஒருவேளை தண்ணீரில் குளிப்பதால் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டால் பிறகு இந்த நேரத்தில் முழு உலகமுமே உயர்ந்திருக்கும் அல்லவா? அனைவரும் தூய்மையான உலகத்தில்தான் இருக்க வேண்டும். இது பழைய பழக்க வழக்கமாக இருந்து வருகிறது. கடலிலும் அனைத்து குப்பைகளும் போய் சேர்கிறது. பிறகு அது எப்படி தூய்மையாகும்? தூய்மையாக வேண்டியது ஆத்மாதான். ஆத்மாக்களை தூய்மையாக்கக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா ஒருவர்தான். குழந்தைகளே, இது தலைகீழான மரமாகும். இதன் விதை மேலே இருக்கிறது. உங்களை தூய்மையாக்குவதற்காக பாபா மேலிருந்து கீழே வர வேண்டியதாக உள்ளது. நம்மை இந்த சிருஷ்டியின் ஆதி மத்திய இறுதியின் ஞானத்தை கொடுத்து மீண்டும் அந்த புது சிருஷ்டியின் சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆக்குகிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இந்த சக்கரத்தின் இரகசியத்தை உலகத்தில் உங்களை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் முதலில் ஒரே ஒருவரை பக்தி செய்தீர்கள். யார் உங்களை தேவதையாக ஆக்கினாரோ, சுகதாமத்திற்கு அழைத்து சென்றாரோ அந்த தந்தையைத்தான் நீங்கள் பூஜை செய்து வந்தீர்கள். பிறகு அதுவே பலரை வணங்கும் பக்தியாக ஆரம்பித்து விடுகிறது. முதலில் ஒருவரின் பூஜை, பிறகு தேவதைகளின் பூஜை செய்தீர்கள். இப்பொழுது 5 பூதங்களினால் ஆன உடலையும் கூட பூஜை செய்கிறார்கள். குழந்தைகளின் நினைவில் இருப்பதில்லை. மிக பலவீனமாகவும் உள்ளனர் என்பதை பாபா பார்த்தார். ஆகையால் சேவையும் அதிகரிப்பதில்லை. அடிக்கடி நினைவு மறந்து விடுகிறது. புத்தி இணைவதில்லை என்றும் எழுதுகின்றனர். பாபா யோகா என்ற சப்தத்தை நீக்கிவிட கூறுகிறார். என்ன, உலக ராஜ்யத்தை தரும் பாபாவை மறந்து விடுகிறீர்களா? இதற்கு முன்னதாக பக்தியில் புத்தி ஆங்காங்கே மற்ற பக்கங்களில் சென்றது. உடம்பை வரித்து கொண்டும் சொடக்கு போட்டுக்கொண்டும் இருந்தீர்கள். நீங்கள் அழிவற்ற ஆத்மா என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் தூய்மையாகவும் தூய்மையற்றவராகவும் மட்டும் ஆகிறீர்களே தவிர ஆத்மா எதுவும் சிறியதோ பெரியதோ ஆவது கிடையாது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தனக்குத்தானே பேசுங்கள். ஆஹா,
பாபா நமக்கு சேவை செய்ய வந்து விட்டார். அவர் நமக்கு வீட்டிலிருந்து கொண்டே கற்பித்து கொண்டிருக்கிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அவரை நாம் இப்பொழுது சந்தித்திருக்கிறோம். அன்பாக பாபா என்று சொல்லுங்கள். ஆனந்த கண்ணீர் வந்துவிடும். புலங்காகிதமடைந்து மயிர் கூச்சரியும். இரண்டாவது, இப்பொழுது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். ஆகையால் அனைத்திலிருந்தும் விடுபட்டு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தேகத்தையும் மறக்க வேண்டும். வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். ஆகவே அனைத்திலிருந்தும் விடுபட்டு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தேகத்தையும் மறக்க வேண்டும். இதிலிருந்து தனியாவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம்: முடிந்து போன விஷயங்களையும் உள் உணர்வுகளையும் அழித்துவிட்டு முழுமையான வெற்றி பெற்று சுத்தமான ஆத்மா ஆகுக. முடிந்து போன விஷயங்களும் உள் உணர்வுகளையும் அழித்துவிட்டு முழுமையான வெற்றியை பெற்று சுத்தமான ஆத்மா ஆகுக. விளக்கம்: சுத்த புத்தி, சுத்தமான உள்ளுணர்வு, சுத்தமான செயல் இவைகளே சேவையில் சுலபமான வெற்றிக்கு ஆதாரமாகும். சேவையில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் அதற்கான சுலபமான ஆதாரம் சுத்தமான புத்தி, சுத்தமான உள் உணர்வு, சுத்தமான செயலாகும். சேவைக்கான காரியம் எதையும் ஆரம்பிக்கும் பொழுதும் முதலில் தன்னுடைய புத்தியில் எந்த ஒரு ஆத்மாவை பற்றிய முடிந்து போன விஷயங்கள் உள்ளதா என சோதனை செய்யுங்கள். அதே உள் உணர்வு பார்வையுடன் அவரை பார்ப்பது, பேசுவதால் முழுமையான வெற்றி கிடைக்காது. எனவே இந்த விஷயங்களை உள் உணர்விலிருந்தும் அழித்துவிட்டு சுத்த ஆத்மா ஆகுங்கள். அப்பொழுதே முழுமையான வெற்றி கிடைக்கப் பெறுவீர்கள். ஸ்லோகன்: யார் ஒருவர் தன்னை மாற்றுபவரோ அவர் கழுத்தில்தான் வெற்றி மாலை விழுகின்றது. யார் ஒருவர் தன்னை மாற்றுவாரோ அவர் கழுத்தில்தான் வெற்றி மாலை விழுகின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.